mix of success, struggle, and unstoppable willpower also. ஜெயா மேம் 1948ல மைசூர்ல பிறந்திருக்காங்க. இவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்திருக்காங்க. ஆனா ஒரு ஸ்ட்ராங் உமனா இருந்து அவங்க அம்மா தான் இவங்களை வளர்த்துருக்காங்க. ஜெய மேம் வந்து ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது காலேஜ் அண்ட் ஸ்கூல்ல கோல்டு மெடலிஸ்டா இருந்திருக்காங்க. அவங்க அம்மா அந்த ஸ்ட்ராங் உமன் யாருன்னு தெரியுமா? அது வேற யாருமே இல்ல, ஆக்ட்ரஸ் சந்தியா தான். அவங்க அம்மா தானே ஆக்ட்ரஸ்னு சொன்னாங்க. அப்ப இவங்க எப்படி சினிமா சைட் வந்தாங்க? எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். ஜெயா மேம்க்கு அப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு. அதுதான் 1965ல எம்ஜிஆரோட ஃபர்ஸ்ட் மூவி என்ட்ரி கொடுத்தாங்க. அதுதான் 1001. அவங்க ஹீரோயின் என்ட்ரிய இந்த தமிழ்நாடு மக்கள் ஓல் ஹார்ட்டடா அக்செப்ட் பண்ணி வரவேற்றாங்க. இவங்க 140 பிளஸ் மூவிஸ்ல ஆக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது எல்லா லாங்குவேஜ்லயும், தமிழ், தெலுங்கு, கன்னடான்னு சொல்லிட்டு பிரெயின், டேலண்ட் அப்படி இப்படின்னு சேர்த்து எல்லா கலவையும் சேர்ந்தவங்க தான் ஜெயாமா. மூவி இண்டஸ்ட்ரியில இருந்தவங்க எப்படி பாலிடிக்ஸ்க்கு என்ட்ரு ஆனாங்க, அந்த பாலிடிக்ஸ்ல இவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை கோ த்ரூ பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். மூவி இண்டஸ்ட்ரியில இருந்தனால பேசி பழகி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ற விதமாவே அவங்க 1982ல ஏடிஎம்கே ஜாயின் பண்ணிருக்காங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்ட்டிக்கு ரைட் லீடர் யாருன்னு யாருக்குமே டவுட் இல்லாம இருந்துச்சு. ஆனா பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹியூஜான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. 1987ல எம்ஜிஆர் பாஸ் ஆகுற வரைக்குமே ஜெயலலிதா மேம்க்கு ஒரு பவர்ஃபுல் லீடரா எஸ்டாபிஷ் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல.